ஒரு சிறிய கிராமம். அங்க ஒரே ஒரு இடம் எல்லாருக்கும் பயமூட்டும். பழைய, இருண்ட வீடு. அந்த வீட்டுக்கு யாரும் அருகே போக மாட்டாங்க. அது காலியாக இருந்தாலும் இரவில் அங்கிருந்து சத்தங்கள் கேட்டுச்சு. அங்கே போனவன் திரும்ப வரவே இல்ல. இப்படிதான் மக்கள் பேசியது. ஆனா ஒரு நாள் 3 நண்பர்கள் அருண், கார்த்திக், தீபா அந்த வீட்டுக்குள்ள போய் உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நீங்க இருந்தா போயிருப்பீங்களா? அந்த வீட்டுக்குள்ள மூவரும் நுழைந்தாங்க. வீடு முழுக்க தூசி, சிலந்தி வலை, உடைந்த ஜன்னல்கள், கதவுகள் கரகரக்கும் சத்தம். அவர்கள் நடக்கும்போது திடீர்னு ஒரு குளிர்காற்று அடிச்சது. சுவரில் தொங்கியிருந்த கண்ணாடியில் அவர்களின் முகம் தெரியவே இல்லை. அதற்கு பதிலா பேயின் முகங்கள். அருண் பயந்து ஓடணும்னு நினைத்தான். கார்த்திக் நடுங்கினான். ஆனா தீபா சொன்னாள், நம்ம வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குதே. நம்ம உண்மையான முகத்தை மறந்து பயம், சந்தேகம், தன்னம்பிக்கை இல்லாமை அவையே பிரதிபலிக்கும். அவர்கள் முன்னேறினார்கள். ஒரு அறைக் கதவுக்குள் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது. உண்மையச் சந்திக்கத் தயாரா? அவர்கள் கதவத் திறந்ததும் ஒரு குரல் கேட்டது. நீங்கள் ஏன் பயந்து கொள்கிறீர்கள்? வீடு இருண்டதாலா? கண்ணாடி வேற மாதிரி காட்டினதாலா? உண்மையான பேய் உங்க மனசுக்குள்ள தான் இருக்கு. அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். குரல் தொடர்ந்தது. பயம், சோம்பேறித்தனம், தன்னம்பிக்கை இல்லாமை இவையே உங்க வாழ்க்கையை ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஆக்குது. அத வெல்லுறதுதான் உண்மையான தைரியம். திடீரென வீட்டு விளக்குகள் எரிய ஆரம்பிச்சது. அந்த வீடு அப்படி பயமூட்டும் இடமில்லை. அது ஒரு பழைய குருநாதரின் சோதனை. அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைத்த பாடம், வாழ்க்கையில் பேய் போல தோன்றுவது பயம்தான். கண்ணாடி உன் முகத்தை மாற்றவில்லை. உன் மனநிலையே உன்னை மிரட்டியது. வீடு இருண்டதாலே பயந்தாய். ஆனா விளக்கை ஏற்றினபோது அந்த இருள் மறைந்து போனது. அதே மாதிரி வாழ்க்கையில் அறிவு, தன்னம்பிக்கைதான் விளக்கு. அந்த 3 நண்பர்களும் அந்த வீட்டிலிருந்து வெளியில் வந்தார்கள். அவர்கள் உணர்ந்தது, உண்மையான பேய் எங்கோ இல்லை. அது நம்ம உள்ளுக்குள்ளதான். அதை வெல்லுறதுதான் வெற்றியின் ரகசியம். பயத்தை விட பெரிய தைரியம் கொண்டவன்தான் ஜெயிப்பான். உள்ளுள்ள பேயை வெல்லுறவன் வெளியுலக வெற்றியையும் கைப்பற்றுவான். லைஃப் இஸ் நாட் அபவுட் எஸ்கேப்பிங் த ஹாண்டட் ஹவுஸ், பட் அபவுட் லைட்டிங் த லேம்ப் இன்சைட். நண்பர்களே, இந்த உலகம் சாமர்த்தியமும் சவால்களும் நிறைந்தது. பயம் என்ற பேயை நம்முள் இருந்து நீக்கினால் ஒவ்வொரு நாளும் வெற்றியாக மாறும். ஆகையால் பேய்களை விட பெரிய கனவுகளை வரையுங்கள். இருளை விட பெரிய விளக்கை ஏற்றுங்கள். பயத்தை விட பெரிய தைரியத்துடன் வாழுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை ஒரு ஹொர்ரர் ஹவுஸ் இல்ல, அது ஒரு விக்டோரி பாலாஸ் ஆகும்.